உன்னை மூடி மறைத்தாரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ, எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்க தம்புயமே. இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவன் உண்டே. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. உலகத்தில் இருப்பவரிலும் உன்னில் இருப்பவர் பெரியவரே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. ஓட்டத்தை முடித்திட கிரீடத்தை சூடிட. உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணே மாறிடுமே. உதவிடுவார் உயர்த்திடுவார் உந்தன் கண்ணே மாறிடுமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசர்க்கு நிதியாவார். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவதாசர்க்கு நிதியாவார். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே.
இயேசுவின் நாமமே என்றும் தாங்கும் தம்புயமே. என்ப இயேசுவின் நாமமே சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுண்டே. சோர்ந்திடும் நேரத்தில் சாந்திட தேவனுண்டே. உலக எடுத்து கொடுத்தார்கள். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவரே கர்த்தராமே அவர்களை 30, 60, 90, 100 ஆசீர்வதிக்க வேண்டும் அப்பா. அன்று அவர்கள் வேலை செய்கிற ஸ்தலங்களிலேயும் அன்று எல்லா இடத்துலையும் போகிற இடங்கள்லாம் கர்த்ததாமே வர்த்திக்க பண்ணுவீராக. அவர்கள் கையிட்டு செய்யும் எல்லா காரியத்தையும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. இதோ மீதம் இருக்க ஆண்டவரை செய்த பகுதியும் கர்த்ததாமே ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை இறுதி ஜெபத்தையும் ஆசீர்வதித்தாலும் உடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, அல்லேலூயா, ஹல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம நேராக டக்குன்னு வேத வசனத்துக்கு நேராக போவோம். 2 நாளாகவும் 14 எடுத்துக்கோங்க. 14ஆம் அதிகாரம். வாசிங்க 11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு இருங்க எல்லாரும் எடுத்துக்கிறட்டும். பக்கத்தை சொல்லுங்க. 558 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எல்லாரும் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். எல்லா கண்களை மூடி ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் உடைய வார்த்தையை கேட்கறதுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. அன்றைக்கு 100க்கு அதிபதி ஒரு வார்த்தை சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னது போல உடைய வார்த்தையில் ஒரு வல்லமை உண்டு ராஜா. இந்த காலை வேளையிலும் ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ பேசும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக நல்ல பிதாவே. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தாவே, பலமுள்ளவன் ஆகிலும் பலனற்றவன் ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்துக்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீ எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். இந்த ஆசா என்கிற ராஜா யூதயா தேசத்தில் 6வது ராஜாவாக சிங்காசனத்தில் அமருகிறார். அவர் ஆட்சி செய்தது யூதயா தேசத்தில் 41 ஆண்டுகள் ஆட்சி செய்கிறாரு. அவர் ஆட்சி செய்த அந்த நாட்களில், ஆரம்ப நாட்களில் 10 வருஷம் தேசம் சமாதானமாக இருந்தது. ஏன் சமாதானமாக இருந்ததுன்னா, அவன் கர்த்தர் மேல் அன்பு கூர்ந்தபடியால், கர்த்தரை தேடினபடியால் ஆண்டவர் அந்த தேசத்துக்கு சமாதானத்தை கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம வீடுகளில் எப்பொழுது சமாதானம் கிடைக்கும் கேட்டிங்கன்னா, நம்ம கர்த்தரை தேடும்போது, நம்ம கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்த போது ஆண்டவர் சொல்றாரு, உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அந்த வசனம்? எப்போ கிடைக்கும்னா, நம்ம எப்போ கர்த்தரை அதிகமாக தேடுற போது, நம்ம கர்த்தர் மேலே அன்பு கூறுற போது. நம்ம எதை தேடுறோம் இன்றைக்கி? எல்லாரும் செல்லில் போய், யூடியூப்பில் போய், ஷேர் செட்டில் போய், அதில் போய், இதில் போய் என்னென்னத்தையோ தேடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் சில வீட்டில் சமாதானம் கிடைக்க மாட்டேங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன பாஸ்டர் எப்படி பேசுகிறீங்க? அப்படித்தான். ஆசா கர்த்தரை தேடினான், அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுத்தாராம்? சமாதானம். சுற்றி இருக்கிற எந்த தேசமும் யுத்தம் பண்ண அவனுக்கு வரல, சமாதானத்தை கொடுத்தார். அப்போ சமாதானம் எப்போ கிடைக்கும் கேட்டிங்கன்னா, கர்த்தரை தேடணும், கர்த்தர் மேலே அன்பு கூறணும். அப்படி இருக்கிறபோது ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணுறேன்? வச்சுட்டு போகிறேன். உலகம் கொடுக்குற சமாதானம் கிடையாது, என்னுடைய சமாதானம். உலகம் எப்படிலாம் சமாதானம் கொடுக்குதுன்னா, அது அப்பப்போ சில சந்தோஷத்தை கொடுக்கும், சமாதானத்தை கொடுக்கும். அந்த சமாதானம் சீக்கிரம் மறைஞ்சு போயிடும். ஒரு புடவை எடுத்து, ஒரு சேலை எடுத்து, ஒரு ஜாக்கெட் எடுத்து வச்சிங்கன்னா, அது உங்களுக்கு ஒரு 4 பேர்த்திட்ட காட்டினா உங்களுக்கு என்ன இருக்கும்?
அப்போ தான் உங்களுக்கு ஒரு சமாதானம் கிடைக்கும். அக்கா கேட்க மாட்டாங்களா எங்கே தச்ச எதுவும் கேட்டேன்னு அப்படி போய் அப்படி வெட்டி அப்படி நிற்பீங்க, அப்படி இப்படி நிற்பீங்க. எங்கக்கா இந்த சேலை அப்போ தான் அப்பா கேட்டுட்டாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு சமாதானம் வரும் பாருங்க. இதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு போகிற சமாதானம். 2 நாள் கழித்து அதை தூக்கி அழுக்கில் போட்டுருவீங்க. அது பார்க்கும், என்ன நேற்று என்னை அப்படி கட்டியிருந்தேன், நீ தூக்கி அழுக்கில் போட்டிருந்தேன், மண்டையில் அடித்து அங்கேயே கடை ஓரத்தில். சில பேர் அழுக்கு, சில பேர் ஓரத்தை தூக்கி போட்டிருப்பாங்க. அது அவ்வளவுதான். அது அப்பப்போ கிடக்கிற சமாதானம். புது வண்டி வாங்கிட்டா அடேங்கப்பா, நான்லாம் அந்த புது வண்டி வாங்கினோடனே நைட்டு பூரா தூக்கம் இல்லை. காலையில் போய் அதை துடைக்கிறது, அதை அழகு பார்க்குறது, இப்படியே இருந்தேன் பார்த்துங்க. நாளாக ஆன அதில் அழுக்காக கிடந்தாலும் அதை துடைக்கிறது கிடையாது. அந்த வண்டி பார்த்துச்சு, என்னடா வாங்கின புதுசில் என்னை அப்படி கவனிச்ச, மனைவி மாதிரி பார்த்துக்கிட்ட, இப்போ கண்டுக்கவே மாட்டேங்கிற, இப்போ அதை ஓட்டுறதுக்கு மட்டும்தான் தூக்கி அதை பண்ணுறது, மற்றபடி எப்படி கிடந்தாலும் வண்டியை துடைக்கவே மாட்டேங்கிறேன். ஆனால் வாங்கின புதுசில் எப்படி இருந்துச்சு, அதை துடைக்கிறதும், அதை அப்பப்போ தூசி பட்டா இது வர்றதும், இப்படிலாம் அதெல்லாம் ஒரு சமாதானம், அப்பப்போ கிடைக்கிற சமாதானம். கல்யாணம் முடிக்க போகிறப்ப அப்படியே வானத்தில் பறப்பாங்க. அப்படியே இந்த ஃபோனில் பேசுகிறது பிள்ளைகிட்ட, என்னை கல்யாணம் பண்ணிட்டா உனக்காண்டி வானத்தில் நட்சத்திரம் பறிப்பேன், கடலில் குளிப்பேன், கடலை கலக்குவேன், அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே பார்த்தா ஃபோனில் 2 மணி நேரம் பேசுகிறது கல்யாணத்துக்கு முன்னாடி. கல்யாணம் காணக்கப்புறம் எங்கெங்க இருக்கீங்க, வையு வரமாட்டேனா, நசன்னுக்கிட்டு இருக்க. இதெல்லாம் மாறிடும். உண்மையை சொல்கிறீங்களா பாஸ்டர் கேட்குறீங்களா? உண்மையை தான் நாங்கள் பேசுவோம், உண்மையை தவிர எதுவும் பேச மாட்டோம். ஆமாம், அப்படியே கல்யாணம் ஃபோன் பண்ணால் போதும், நசன்னுக்கிட்டு இருக்க. இங்கே தன்னால் அங்கே வேலை பார்த்துக்கிறீங்க போன வை. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி இவர் ஃபோன் பண்ணுவார், எப்படி இருக்கா, சாப்பிட்டியா, அது செஞ்சிட்டியா, இது செஞ்சிட்டியா, அம்மா அப்பா சோறு கொடுத்தாங்களா, உடனே இந்த அம்மா பார்க்கும், பரவாயில்ல நம்ம அம்மா அப்பா காட்டில் இவர் ரொம்ப நம்மளை நேசிக்கிறாரு. அதெல்லாம் ஒரு சமாதானம், அப்பப்போ இருக்கும் அந்த சமாதானம். அப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அப்புறம் சமாதானம் தெரியும் எப்படிப்பட்ட சமாதானம்னு. அப்புறம் குழந்தை பார்த்துட்டா அதுக்கு மீறி சமாதானம் ஆயிரும். அல்லேலூயா. இதெல்லாம் உலகம் கொடுக்குற சமாதானம். இது நிரந்தரம் கிடையாது, இது நிரந்தரமே கிடையாது. ஆனால் ஆண்டவர் என்னுடைய சமாதானத்தை நான் என்ன பண்ணிடுறேன், வச்சுட்டு போகிறேன். என்னுடைய சமாதானத்தை நீ பெற்றுக்கொண்டேன்னா அதை ஒருவனும் உனக்கு என்ன பண்ண முடியாது, எடுக்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட புதுசில் எங்களுக்கு ஆண்டவர், நாங்கள் முதல் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு வந்தனே உள்ளம் அப்படியே சிறகடிச்சு பறக்கும். அப்படியே அந்த ஃபீலிங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. பார்க்குறோம்லாம் கேட்பாங்க, உன் முகமே வித்தியாசமாக இருக்கே, எப்படி அப்படின்னு கேட்பாங்க. அந்த வெளிச்சம், அந்த பாபத்துலேருந்து இந்த தூக்கி எடுத்தப்ப இந்த எல்லாரும் பார்க்குறப்ப பையில் காசே இருக்காது, ஆனாலும் ஒரு சமாதானம் இருக்குது. அல்லேலூயா. அதை தான் போட்டிருக்க, உலகம் சமாதானத்தை தராது, பணம் எவ்வளோதான் இருந்தாலும் அது சமாதானத்தை கொடுக்குறாரு. ஆனால் இயேசு கெடுக்கிற சமாதானம் சொல்கிறார். அப்போ இந்த ஆசா கர்த்தரை தேடினான், கர்த்தர் மேலே அன்பு கூர்ந்தபடியால் 10 வருஷம் அந்த தேசம் அமளிக்கையாக இருந்தாதான், சமாதானமாக இருந்தாதான். சமாதானமாக இருந்தால் யாருக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடிக்காது. நம்ம குடும்பம் சமாதானம் 10 நாள் சமாதானமாக இருந்தால் பிசாசு என்ன செய்வான், வயிறு பற்றிக்கிட்டு எரியும். என்ன பண்ணுவியான், போன வாரம் சொன்னேன், என்ன பண்ணுவியான், மனைவியை தூண்டி விடுவியான். என்ன பண்ணுவியான், ஆமாம், வீட்டில் முதல் அவன் பயன்படுத்துகிற ஆயுதம் யார், பெண்கள் தான். ஒன்றுமில்ல, ஒரு இது வாங்க மறந்துருப்போம், ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒரு பல டென்ஸில் வந்திருப்போம், உப்பு வாங்க கடு வாங்க மறந்துருப்பான், உனக்கெல்லாம் அவளை காட்டி வேலையா அப்படி இப்படின்னு சொல்லி அதை ஒரு சண்டையை ஆக்கி மனைவியை தூக்கி குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை உண்டாக்கி. ஒருத்தர் சொல்லிட்டாராம், வெளியில் போய் சாப்பிட்டுட்டு உங்கள் இது சாப்பாடு நல்லா இருக்குன்னு, இந்த அம்மா வீட்டில் ரவுண்டு கட்டிருச்சு, எப்படி நீ போய் சொல்லலாம் நல்லா இருக்குன்னு. அப்போ இது நல்லா இல்லையா, இது நல்லா இருக்குமா, அவங்ககிட்ட நல்லா இருக்கான்னு கேட்டால் என்ன தான் பண்ணணும், நல்லா இருக்குதான் நம்ம சொல்லணும். நீ எப்படி சொல்லலாம் நல்லா இருக்குன்னு, ஏன் சமையல் நீ எப்போயா பாராட்டி இருக்கிறியா, நான் குழம்பு வச்சு கொடுத்துறேன், நான் கஞ்சியை காய்ச்சி ஊற்றி. அந்த அம்மா ஆடிருச்சு சமாதானமாக. சில வீட்டில் என்ன பண்ணுவியான், மனைவியை தூண்டுவேன். சில வீட்டில் என்ன பண்ணுவியான், ஆமாம், அவங்களாம் சந்தோஷப்படக்கூடாதுல்ல, அவங்ககிட்ட அவங்க குறையும் சொல்லணுமா. சில வீட்டில் யாரை தூண்டி விடுவியான், கணவனை தூண்டி விடுவியான். கணவனை வேலை பார்த்துட்டு உள்ளுக்குள்ளே வருவார், இது அம்மா வாங்க சாப்பிட்டீங்களா, இங்கே பாரு பிசாமல் இருக்க மாட்டியா, நானே டென்ஷனில் வந்திருக்கிறேன். இவர் அங்கேருந்து இப்படி பிசாசு இந்த வீட்டுக்குள்ளே சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று, கணவனை தூண்டி விடுவியான், மனைவியை தூண்டி விடுவியான், அப்புறம் பிள்ளைகளை தூண்டி விடுவியான். இப்படி ஏதாச்சும் பூந்தோட்டமாக இருக்கிற குடும்பத்தை சுடுகாடாக மாற்றிவான் இந்த பிசாசு. அதனால தான் வேதம் சொல்லுது, பவுல் எழுதுறாரு,
குடும்பத்தை எப்படி பாதுகாக்கணும்? ஞானம் இருக்கணும். சமாதானமாக பிசாசு எதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். பிள்ளைகள் மூலயமா, கணவன் மூலயமா, மனைவி மூலயமா. நீங்கள் ஒரு குடும்ப சண்டையை விசாரித்து பாருங்களேன். ஏதாச்சும் போய் நான் சில குடும்பத்தில் போய் பார்க்குறேன், சல்லி காசுக்கு என்ன பண்ணாது, 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது, சண்டை வந்துருக்கிறோம். அதனால தான் நீதிமொழில சாலமோன் சொல்றாரு, விவாதம் எழும்பும் முன் அதை என்ன பண்ணு, விட்டு விடு. அதாவது மதுகளை திறக்காத, விவாதம் எழும்பணும். ஒருத்தர் கத்துனா நீ என்ன பண்ணிரு, பேசாம போயிரு, அமைதியா போயிரு. 2 பேர் போட்டால் தான் சண்டை, ஒரு ஆள் போட்டா சண்டையா? சொல்லுங்க. ஒரு ஆள் கத்திக்கிட்டே இருக்கல, நீங்கள் வாட்டுக்கு இப்படி மௌனமாக பாருங்களேன். இப்படியே ஐயோ வை 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 அது பார்க்க என்னடா நம்ம லூசு மாதிரி நம்ம நினைக்கிறானா? ஆமா நீ லூசு தான், நீ கத்திக்கிட்டே இரு, நான் பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். புத்தர்கிட்ட வந்து ஒருத்தன் கெட்ட கெட்ட வார்த்தையாக வந்தானா புத்தர்கிட்ட. புத்தர் அப்படியே உட்காந்து கேட்டுக்கிட்டே இருந்தாராம். கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதை கேள்விப்பட்டீங்களா இல்லையா? புத்தர் வந்து அப்படியே உட்காந்துருந்தாராம். அவன் வஞ்சு முடிச்சுட்டு சொன்னானா, இவ்வளோ வயிறு உனக்கு ரோசமே இல்லையா அப்படின்னு கேட்டானா. புத்தர் சொன்னாராம், நீ என்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குற, வேணானா நான் என்ன பண்ணுவேன், உங்கள்கிட்ட திருப்பி கொடுத்தேன். நீ வஞ்ச வார்த்தையில் நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணிட்டேன், திருப்பி கொடுத்துட்டேன். எனக்கு தேவையில்லை, அது நீயே பெற்றுக்கொள்ளல. அப்போ தான் பார்த்தேன், அடப்பாவி நம்ம வஞ்சது பூரா நம்மளை தான் வஞ்சிருக்கமான்னு. அந்த மாதிரி ஞானமாக இருக்கணும். சில வார்த்தைகள் சில நேரங்களில் நம்ம ஞானமாக இருக்கணும். முத ஏதேன் தோட்டத்தில் யாரைத்தான் பிசாசு வஞ்சிச்சான்? ஏவாளைத்தான். இன்னைக்கு சபையில் எங்கே பார்த்தாலும் நான் நெசமாக சொல்கிறேன், எல்லா சர்ச்சிலையும் பார்த்தா எங்கே கூட்டம் அதிகமாக, யார் கூட்டம் அதிகமாக இருக்கும் தெரியுமா? பெண்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. ஆண்கள் வந்து அதிகமாகவே கிடையாது. எல்லா சர்ச்சிலையும் சிஎஸ்சிலேருந்து பெந்தகோஸ்லேருந்து. ஏன்னா அவங்க தான் அந்த தேவனுடைய அந்த அன்பில் டக்குன்னு ஈர்க்கப்படுவாங்க. அல்லேலூயா. ஆண்கள் கொஞ்சம் மெதுவாக தான் வருவாங்க. அது எல்லா பக்கமும் அப்படித்தான் இருக்கு, எல்லா சபையிலையும். ஆனால் பெண்கள் டக்குன்னு ஆண்டவர் மேலே அன்பு கூர்ந்து கவண்டப்பட்டுருவாங்க. ஏன் அப்படி அன்பு கூறாங்க தெரியுமா? நீங்கள் தான் சொல்லணும். அவங்க இந்த பிள்ளைகளை வளர்த்து, கணவனை வளர்த்து, அவங்க அன்புக்காக ஏங்குறனால இந்த அன்பு இந்த 2 பேர்த்திட்டையும் கிடைக்காது. யார்கிட்ட கிடைக்காது? இவர்கிட்டையும் கிடைக்காது, இதுகிட்டையும் கிடைக்காது. இது வந்து ஒரு 5 ரூபாய்க்கு வாங்கி தந்தால் அது வாட்டு வாங்கி தின்ட்டு போயிடும். இது வந்து சோறு சாப்பிட்டியா, சோறு சமைச்சியா, குழம்பு வச்சியா, வெஞ்சனம் வச்சியா, அது வச்சியா, இது வச்சியா, அப்படி செஞ்சா, இவர் இப்படி தான் போவார். இந்த அன்புக்காக அவங்க ஏங்குறது எங்கே தெரியுமா? கத்தரதான். அல்லேலூயா. அவர்கிட்ட தான் அந்த அன்பை பூரா கொட்டுவாங்க. அண்ணாள் எங்கே போனாங்க? குழந்தை இல்லைன்னு யார்கிட்ட போயிருக்கணும்? அண்ணா நியாயமாக சொல்லுங்க. குழந்தை இல்லைன்னா அண்ணாள் எங்கே போயிருக்கணும்? எங்கே போயிருக்கணும்? ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கணும். எங்கே போனாலாம்? ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போனான். அவளுக்கு டிப்ரெஷன் யாருனால? பெண்ணினால. பெண்ணினால் வந்து தினமும் அவளை வஞ்சிக்கிட்டே இருக்கிறா. அண்ணாள் அழுகிறா. தினமும் அவளுடைய அழுகையை பார்த்தீங்கன்னா மன கிளேசமுள்ள ஸ்திரீ. அவள் அழுது மன தத்துவத்திட்ட போக வேண்டியவ எங்கே தான் போகிறா? கர்த்தருடைய ஆலயத்தில் போய் கொட்டுறாங்க. ஆண்டவரே பார்த்தீங்களா? அதெல்லாம் சொல்கிறேன். அதனால தான் பெண்கள் வந்து எல்லா சர்ச்சிலையும் நிரம்பி இருப்பாங்க. ஏன் நிரம்பி இருக்கிறாங்க? அங்கே கொட்ட முடியாதல எங்கே தான் கொட்டுவாங்க? அங்கே வந்து ஆலயத்துக்கு தேடி வந்து கொட்டுவாங்க. அல்லேலூயா. அதனால தான் பெண்கள் வந்து எல்லா ஆலயத்தில் நான் பார்த்துட்டீங்க, பெண்கள் வந்து 50-100 பேர் உட்காந்தா ஆண்கள் 10-20 தான் உட்காந்துருப்பாங்க எல்லா சர்ச்சிலையும். ஏன் அந்த பெண்கள் வந்து ஆண்டவர் விசேஷமாக இருக்கிறாருன்னா, நான் அப்போ தான் பைபிளை படித்து பார்த்தேன். இயேசு கிறிஸ்து செத்தவனே முதல் போய் நின்றது யார் தெரியுமா? பெண்ணு தான் போய் நின்றா. அப்போஸ்தலர்கள் 10-11 பேர் இருக்காங்க, எவனுமே வரலங்க. பூரா பயந்துட்டு மாடியில் திடுறாங்க, பயந்துக்கிட்டு. நீங்கள் நினைக்கிறீங்களா பெண்கள் பயந்தவங்கன்னு? முத துணிச்சலாக போய் இன்னைக்கு இருக்கிற மாதிரி பேய் பிசாசு இருக்குன்னு நம்புகிற காலம் அந்த காலம், இயேசு இறந்த காலத்தில். அவள் போய் துணிச்சா எத்தனை மணிக்குண்டா? அதிகாலையில் 3 மணிக்கு சுடுகாட்டில் போய் நிற்கிறா. ஆம்பளை நிற்பானா? நீ வீரன் தானப்பா, வாப்பா. இவன் போய் எங்கே பண்ணுவியான்? இந்த பயந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மாடை போய் நாங்கள் வீர விளையாட்டு விளையாட போகிறோம், அது பார்க்கும். டேய் நீ வீர விளையாட்டு தினமும் தான்டா விளையாண்டுக்கிட்டு இருக்க உங்கள் வீட்டில், என்ன போடு. இவங்க போய் அதை செய்வாங்க பாருங்கள். அதான் பெண்கள் ரொம்ப விசேஷமானவர். பெண்கள் தான் அழுதாங்க. எங்கேயாச்சும் போட்டிருக்கா ஆண்கள் அழுதாங்கன்னு? சிலுவை தூக்கிட்டு போகிறப்ப யார் தான் அழுதா? எருசலேம் குமார்த்திகளே அழுகாதீங்கன்னு. இவங்க பயந்து போய் மாடி வீட்டில் கிடக்குறாங்க. இங்கேருந்து ஓடுது அந்த அம்மா. ஏன் அந்த அம்மாவுக்கு பேய் பிசாசு பயம் இல்லை? சொல்லுங்கள். ஏன் பேய் பிசாசு பண்ணால் 20 வருஷமாக பேயோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாட்ட கேட்டால் சொல்லும், 20 வருஷமாக ஒரு வீட்டில் பிசாசோட தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறேன், அப்புறம் எதுக்கு எனக்கு பேய் பிசாசு பயம்? அந்த பேயை காட்டிலும் இந்த பிசாசு பரவாயில்லன்னு தான் சொல்லும். அல்லேலூயா. பாருங்க,
வேதம் சொல்லுது பெண்கள் பலவீன பாண்டம்ன்றது. ஆனால் நான் சொல்லுவேன், அவங்களுக்கு இருக்கிற வீரம் வந்து ஒரு அடிகோப்பிலே தெரிஞ்சிடும். தண்ணி அடிக்கிறது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அடிப்பீங்களா? நான் அடிப்பேம்மா? ஒரு ட்ரம் அடிச்சிருவீங்களா? அடிக்கவே முடியாது. அவங்கள விடுங்க, அசால்ட் அடிப்பாங்க. ஒரு குடத்தை அப்படியே தூக்கி இடுப்பில் வச்சு ஒரு குடத்தை தூக்கி வைப்பாங்க. எங்கே நம்மளை தூக்கி வச்சு நடந்துருவாம வைப்போம், அவன் நடக்கவே மாட்டான். அவங்களுக்கு வீரம் அப்படியா பலனை கொடுத்துருக்கிறார். அல்லேலுயா, அல்லேலுயா. என்ன பாஸ்டர் பெண்களையே ரொம்ப புகழ்றீங்க நினைக்கிங்களா? உண்மையை சொல்கிறேன், அல்லேலுயா. ஏன்னா தங்கள் ஆஸ்திகளாலே ஊழியம் செய்த ஆண்கள்லாம் போட்டிருக்கு. யார் தான் கொடுத்தா தங்கள் ஆஸ்தியை வித்து இயேசுக்கு ஊழியத்துக்கு? பெண்கள். லூக்கால நீங்கள் படித்து பாருங்கள், ஏரோடைய கூசானுடைய அரண்மனையோட ஸ்திரீகள் தான் தங்கள் சொத்தெல்லாம் விற்று ஊழியத்துக்கு இயேசுட்டு வந்து கொடுக்குறாங்க. இப்போ பெண்கள் வந்து வேதம் முக்கியப்படுத்துது. மனைவி சொல்லு, நீங்கள் பெண்கள் எப்போ பார்த்தாலும் மட்டப்படுத்தாதீங்க. மட்டப்படுத்தலப்பா, சில விஷயங்கள் சொல்கிறப்ப அதை சொல்லுவேன், புகழ்கிறப்ப புகழ்ந்து நம்ம வரணும். ஆகவே அல்லேலூயா. ஆனால் முதல்ல வஞ்சிக்கப்பட்டதோ பெண்கள். ஏவாள் தான். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. யார் தான் வஞ்சிக்கப்பட்டா? ஏவாள். ஏவாள் தான். ஏவாள் தான் வஞ்சிக்கப்பட்டா. பார்த்தீங்களா? பிசாசு அதிகமாக ஆண்டவர் அன்பு கூறுறது அவங்க தான். அதிகமாக வஞ்சிக்கப்படுறது யாரு தான்? பெண்கள் தான். அவன் உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அதனால தான் நான் கல்லானான் கலவனே புல்லானாலும் புருஷன் வாழ்கிறோம். ஏன்னா அன்னைக்கு கூட சொல்லிட்டாரு, உன் ஆசை உன் கணவனை பற்றி இருக்குன்ட்டார்ல. அல்லேலூயா. சரி, அப்போ பாருங்க, அப்போ சமாதானத்தை கெடுக்கிறதுக்கு பிசாசு யாரையாவது பயன்படுத்திக்கிட்டே இருப்பான். பிள்ளைகளை, கணவனை, மனைவியை. ஒருவேளை எல்லாரும் சமாதானம் இருந்தால் பக்கத்து வீட்டுக்காரனை தூக்கி அவனை வச்சு பயன்படுத்துவான். இப்படியெல்லாம் அந்த பிசாசு பயன்படுத்துகிறப்ப ஆசா கத்தரை தேடினபடினால், கத்தர் மேல் அன்பு கூர்ந்தபடினால தேசத்தில் 10 வருஷம் ஆசாவுக்கு ஆண்டவர் சமாதானத்தை கொடுத்துருந்தாரு. இந்த சமாதானம் பிசாசுக்கு பிடிக்கல. உடனே யாரை ஏவி விட்டான்? எத்தியோப்பியான்னு ஒரு ராஜா இவன் கூட சண்டைக்கு வரேன். அந்த சண்டை என்னன்னா காரணம் இல்லாத சண்டை. ஒன்றுக்கும் எந்த பகையும் இல்லை இவனுக்கு. இவன் காரணம் இல்லாமல் யாரெல்லாம் பாருங்களேன், இந்த சண்டை போடுற ஆளுக, இந்த வெட்டி வம்பு இழுக்கிற ஆளுகெல்லாம் யார் தெரியுமா? வேலை வெட்டிக்கு போகாமல் தின்ன சோறு தின்னுட்டு செமிக்க மாட்டாமல் திரும்பிங்க போகிறா என்ன பண்ணுவாங்க? வம்பு இழுப்பாங்க. சில பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, கையில் தூக்கி கட்டுக்கிட்டு மண்டை இப்படி வச்சுக்கிட்டு சங்கு அறுத்துருவான்னு வாங்க பார்த்தீங்களா? என்னடா செஞ்சேன்னு? சும்மா சங்கு அறுத்துருவேன். எதுக்குடா அவனை அறுக்கிறேன்னு கேட்டால் முறைக்கிறியான் பார்த்து. ஏண்டா இது என்னடா ஒரு இது? அவன் பாட்டுக்கு பார்க்குறியான். ஒருத்தன் சிமிட்டி கண்ணுக்காரன் இப்படி சிமிட்டிக்கிட்டே இருப்பான். அப்படின்னா என்னடா என்னைய பார்த்து சிமிட்டிக்கார சங்கு அறுத்துருவேன்றியான். ஏண்டா உனக்கு மற்றவனை வாழ வைக்க தெரியாதா? எவனையாவது சங்கு அறுக்கணும், கொல்லணும், இப்படி தான் தெரிவாங்க. சில பேர் இருக்கிறாங்க, சில வீட்டுக்குள்ளே போய் சமாதானமாக இருக்க விட என்ன பண்ணினா குழப்பிடுவாங்க. அது புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கு, அவங்க சோம்பல் உள்ளவர்களாம். வீடு வீடாக போய் திரிவாங்களாம். அக்கா சோத்திரங்கான்னு போவாங்களாம். அப்பயே புரிஞ்சுக்கணும், இந்த சோத்திரம் வந்தால் ஏதோ கலகத்தை உண்டு பண்ண போகுது. ஏன்னா இவங்க பூரா வேலை வெட்டி கிடையாதுங்க. வீட்டுக்கு போய் எதாவது பேசி, புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்கிறார், அப்படிப்பட்டவர்களும் சோம்பல் உள்ளவர்களும் கலகத்தை மூட்டுறவங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம பாருங்க, இவன் வர்றான், எத்தனை பேர்த்தோட வரையான்? போன வரையா எத்தனை வீரர்களை கூப்பிட்டு வரான்னு சொன்னேன்? 10 லட்சம் பேரை கூட்டிகிட்டு வரான். யாரோட சண்டை போட? நீங்கள் தான் சொல்லணும். ஆசாவோட சண்டை போட வரான். இப்போ ஆசாட்ட இருக்கிறது 5,80,000 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன்கிட்ட இருக்குது எவ்வளவு? 10 லட்சம். பாதிக்கு பாதி கூட்டிகிட்டு வரையான். 5 லட்சம் எங்கே, 10 லட்சம் எங்கே? 2 மடங்கு அவன் கூட்டிகிட்டு வரையான். 300 ரதங்கள் வச்சுருந்தானா? நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். 300 ரதங்கள். அந்த காலத்தில் ரதங்கள் வச்சுருந்தா இன்றைக்கி அமெரிக்கா மாதிரி வல்லரசு நாடு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய நாட்டுக்காரன் ஆசா ஒரு சின்ன தேசத்தை சண்டை போட வரப்ப ஆசா பார்க்குறான், ஆண்டவரே. அப்போ தான் ஆண்டவர் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கர்த்தாவே, நான் உம்மை நோக்கி, வாசிங்க. ஆசா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆசாவுக்கு ஒரே பயம் வந்துருச்சு. ஏன்னா 2 மடங்கு அதிகமாக எதிரிகள் வராங்கன்னு சொல்லி சில நேரங்களில் நம்மளுக்கு என்ன பண்ணிடுது, சில நேரங்களில் பயம் வந்துடுது. பிசாசு கொண்ட பிரச்சனைகள் சூழ்நிலை கொண்டு வரப்ப பாருங்கள், வேதத்தில் நிறைய பயந்த பரிசுத்தவான்களை பார்க்கலாம். வேதத்தில் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு? தான் உயிருக்கு பயந்து மனைவி என்ன சொன்னார்? தங்கச்சின்னு சொல்லி 2 இடத்துல போய் சொல்கிறார். ஏன்? பயம்.
அதே போல் பேதுரு என்ன சொல்கிறாரு, இந்த இயேசு எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்லி மறுதளிக்கிறார். எல்லாம் பயந்தான். இப்படி எலியா என்ன செய்கிறாரு, போய் பயந்து சூரச்செடிகளை உட்காந்து, அந்த ராணி பேர் என்ன பேர், ஏசேபேல், கழுத்தை எடுத்துருவேன்னு சொன்னோன்னே பயந்து போய் அங்கே உட்கார்றார். ஆனால் பயப்படாத வேதத்தில் ஒரே ஒரு ஆள் யார் தெரியுமா? சொல்லுங்கள், கரெக்டாக யாருன்னு சொல்லுங்கள். பயப்படாத ஒரே ஒரு ஆள் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. ஏதோ மரணத்துக்கு கூட வென்றாராம். பயப்படாத ஒரே ஒருத்தர் தான் இயேசு கிறிஸ்து தான். இப்போ இந்த ஆசா என்ன பண்ணுறான்னா, அந்த நேரத்தில் போய் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஆம், தேவனாகிய கர்த்தாவை கூப்பிட்டு, கர்த்தாவே பல உள்ளவனாகிலும் பலனற்றவாய் உமக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். இப்போ ஆசா செய்த காரியத்தை பாருங்க. இந்த நேரத்தில் என்ன செய்கிறானா, ஆண்டவரே 2 மடங்கு 10 லட்சம் பேர் என்னை எதிர்க்க வந்துக்கிட்டு இருக்காங்க ஆண்டவரே, என்னால் அவங்க கூட யுத்தம் பண்ணி ஜெயிக்க முடியாது, நாங்கள் 5 லட்சம் பேர் தான் இருக்கிறோம். இந்த நேரத்தில் நான் உம்மையை நோக்கி கூப்பிடுறேன். பலம் உள்ளவனால் பலவற்றன் ஆகிலும் உமக்கு உதவி செய்வது லேசான காரியம் என்று சொல்லி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் தம்முடைய வல்லமையை காண்பிக்க யாரை எடுத்து பயன்படுத்துவார் தெரியுமா? பலவீனமானவர்களை, அற்பமானவர்களை, சிறுமையானவர்களை எடுத்து தம்முடைய வல்லமையை காண்பிப்பாராம். மரித்து போன மோசஸ் ராஜசேகர் என்ற ஊழியக்காரர், 2 கண்ணும் தெரியாது, அவருக்கு உடம்பெல்லாம் சுகரு, ஆனால் 200 முறை டைலிசிஸ் பண்ணியிருக்கிறாரு. மருத்துவமே அவர் ஆச்சரியப்பட்டாங்க. 200 முறை டைலிசிஸ் பண்ண ஒரே மனுஷன் நீதாயா? மருத்துவமே வியக்க வச்சார் மோசஸ் ராஜசேகர். அது மட்டுமா, நிறைய பாடல்கள் எழுதி ஒரு பலவீனமான மனுஷனை எடுத்து கர்த்தர் உலகம் முழுக்க அவரை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. பாருங்க, பலவீனமானவர் தான், 2 கண்ணும் தெரியாது, சுகரு, 200 முறை டைலிசிஸ். ஆனால் அதுக்கு மத்தியிலையும் நிறைய பாடல் எழுதினார். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவ கிருபைன்னு எழுதினார். அப்புறம் ஒரு பாட்டார், சாத்தானுக்கே சவால் விடும் சந்ததி நாங்கள் எழுதுறாரு. அப்புறம் இன்னொரு பாட்டு எழுதுறாரு, கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு நிறைய பாடல் எழுதி பட்டி தொட்டியெல்லாம் அவரை பரப்பினார். பாருங்க, பலவீனமானவர்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவருடைய நம்ம ஆண்டவர். இந்த கால வேளையில் ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கிறீங்களா? ஒருவேளை பிரச்சனைகள் நிமித்தம் சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற பிரச்சனையை பார்த்து நீங்கள் பயந்து போயிருக்கிறீங்களா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற போராட்டங்கள், எனக்கு இருக்கிற எல்லாத்தையும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதர்க்கு மன்னாவை தருவது லேசான காரியம். இயேசுவுக்கு ஆன காரியம் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பேலன் உள்ளவன் பேலனற்றவன், பேலன் உள்ளவன் பேலன் இல்லாதவன், யாராக இருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். கோலாங்கலாலே கோலியா வீழ்வது. பாடுங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் விழுகும். கோலாங்கலாலே கோலியா வீழ்வது லேசான காரியம். பாடுங்க பாடுங்க, அடுத்த வரி பாடுங்க. என்னாச்சு, பாட்டு புக்க வச்சிருக்கீங்க, பாட மாட்டேங்கிறீங்க. சரி, அல்லேலூயா. அல்லேலூயா. கூழாங்கல்லாலே கோலியாத்தை வீழ்வது. அதுக்கடுத்து என்ன போட்டிருக்கு? அதை பாடி இருக்கணும்ல. நான் தான் நிப்பாட்டினா நீங்க பாட வேண்டிய பாட்டு புக்க வச்சிருங்க. சரி, அல்லேலூயா. பாருங்க, அது அவருக்கு லேசான காரியம்.
சில நேரங்களில்ங்க ஆசாவுக்கு 2 மடங்கு எதிரிகள் வராங்க. பலத்துக்கு மிஞ்சின சோதனை. ஒருவேளை அவங்க வாழ்க்கையில் பலத்துக்கு மிஞ்சின காரியங்கள் சோதனை வருதா, ஒருவேளை ஒரு நாள் என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. மலை போல பிரச்சனை எழும்பி நிற்குதா, ஒரு நாளும் பயப்படாதீங்க. மலையை கூட கரைய பண்ணுகிற கர்த்தர் நம்மிடத்தில் இருக்கிற. அல்லேலுயா, அல்லேலுயா. மலை போல வாழ்க்கையில் எழும்பி நிற்கலாம், ஆனால் மலையை கூட கரைய பண்ணுகிற தேவன் நமக்கு உண்டு. செருபாவேலை பார்த்து ஆண்டவர் சொன்னார், செருபாவேலே பயப்படாத. பயந்துட்டியா? செருபாவேலே பயப்படாத, திடன்கொள். மலை போல பிரச்சனை எழும்பி நிற்குதா, நான் சமபூமி ஆக்குவேன். அல்லேலுயா, அல்லேலுயா. ஒருவேளை மலை போல சில பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் முன்னால் வரலாம். ஒருவேளை மலை போல பாவம் என்கிற சில பிரச்சனைகள் உனக்கு எழும்பி நிற்கலாம். ஆண்டவர் சொல்கிறாரு, அதை எல்லாம் நான், எதெல்லாம் உனக்கு முன்பாக மலையாக நிற்கிறதோ அதை எல்லாம் நான் சமமாக்குகிற தேவனாகிய உன் வாழ்க்கையிலே நான் அப்படியே செய்வேன். எல்லா உற்சாகத்தில் அல்லேலுயா, அல்லேலுயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எனக்கு இருக்கிற பிரச்சனைகள், எனக்கு இருக்கிற போராட்டங்கள், எனக்கு எழும்பி நிற்கிற எல்லா மலை போலான காரியங்களை கர்த்தர் அந்த மலையை கூற கரைய பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். எல்லா கைகளை உயர்த்தி விசுவாசத்தோடு சொல்லுங்க, எனக்கு எழும்பி நிற்கிற எல்லா போராட்டங்கள், எல்லா பிரச்சனைகள், மலை போன்ற காரியங்களை கர்த்தர் தாமே அதை மலையை போல எழும்பி நின்றாலும் பனியை போல கரைய பண்ணுகிற தேவன் என்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் மறைத்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. எல்லாம் சொல்லுங்க, நீர் போதும். நீங்க போதும் ஆண்டவரே, நீங்க எங்க கூட இருந்தா எல்லாத்தையும் நான் தாண்ட முடியும். எல்லா பிரச்சனையும் மாறும். என் வாழ்க்கையில எழும்பி நிற்கிற எல்லாம் பாடுங்க, நீங்க பாடுங்க. நீர் போதும் என் வாழ்க்கையில எழும்பி நிற்கிற எல்லா மலையும் சமபூமி ஆகும். எனக்கு முன்பாக இருக்கிற எல்லா போராட்டங்களையும் மாற்ற உம்மால் ஆகு ராஜா. மலை போல பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமபூமி ஆக்குகிற தேவன் நீர் என்னோடு இருக்கிறேன். அப்படியே உள்ளத்துல விசுவாசிங்க, மாறணும். எல்லா எழும்பி நிற்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றுகிற ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, பலவீனத்துக்காக பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், என் பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. விலகாத துணை நின்று காப்பவரே, என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்விலே. ஏசையா, நீர் போதும் என் வாழ்விலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசா பிரச்சனை நேரத்தில் என்ன செய்தான், அதை 2 காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். பிரச்சனை நேரத்தில் ஆசா என்ன செய்தான்? யாராவது இங்கே பிரச்சனை இல்லாத ஆட்கள் யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? யாருமே கிடையாது. பிரச்சனை இல்லாத ஆட்களே கிடையாது. எல்லாத்துக்கும் பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை நேரத்தில் ஆசா என்ன செய்தான்? ஆசாவுக்கு கர்த்தர் எப்படி உதவி செய்தார் பாருங்க. அந்த 2 நாளாம் 11 வாசிங்களேன் மறுபடியும்.
வாசிங்க. ஆசா அளவுமுள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதே என்றான். பாருங்க, ஆசா எவ்வளவு அழகா ஜெபிக்கிறார் பாருங்க. பிரச்சனை நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்? ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பாருங்க, ஜெபம் எந்த பிரச்சனையும் மாற்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அதெல்லாம் மாற்றுவார்னு? இங்கே ஆசை அழகா ஜெபிக்கிறார். ஆண்டவரே, உம்மா மேற்கொள்ள விடாதையும், நான் உண்மையை நம்பி இருக்கிற ஆண்டவரே, அவை எத்தனை பேர் வந்தாலும் நான் உங்ககிட்ட சார்ந்திருக்கிறேன். அப்போ பாருங்க, ஜெபத்தை பாருங்க, ஆண்டவர் அப்படிப்பட்ட காரியங்களை ஜெபத்து மூலமாக செய்வார். நீங்கள் புலம்புறதுனாலையோ, நீங்கள் கலங்குறதுனாலையோ, நீங்கள் பதறதுனாலையோ எதுவுமே நடக்க போகிறதில்ல. எதுதான் மாற்றும்? ஜெபம். விசுவாசம் உள்ள ஜெபந்தான் எல்லாத்தையும் மாற்றும். ஆகவே தான் ஒரு நாசியில் சுவாசம் நம்மளுக்கு எவ்வளோ முக்கியமோ, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு எது முக்கியம்? ஜெபம் முக்கியம். ஆசா ஜெபிக்கிறான். ஆசா பாருங்க, ஒரு ராஜாவா இருந்தும் அவன் ஜெபம் பண்ணுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறான். அல்லேலூயா. பாருங்க, அப்போ என்ன பண்ணணும்? நம்ம எல்லாரும் பிரச்சனை போராட்டம் வந்தால் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். சோம்பேறிகளுக்கு கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். சோம்பேறினா யாரு? நான் ஜெபமே பண்ண மாட்டேன், ஜெபம் பண்ணவே நேரம் இல்லை, ஜெபிக்கிற எண்ணமே எனக்கு வர மாட்டேங்குதுன்னா, மற்ற எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும், ஆனால் ஜெபிக்கிறதுக்கு நேரம் இல்லை, ஜெப எண்ணமே வரலைன்னா நீ இன்னும் அதுக்குள்ள வரலேன்னு அர்த்தம். அதனால தான் விசுவாசிக்கிறவன் விசுவாசிக்காதவன் என்ன செய்வான்? விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ஜெபிக்கிற பிள்ளைகள் பதற மாட்டாங்க. ஜெபிக்கிற பிள்ளைகள் அதவே நினைக்க மாட்டாங்க. பாருங்க, அன்னாள் ஜெபிச்சா. வேதம் சொல்லுவது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். அவள் ஜெபித்து போன பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. மனக்லேசமுள்ள ஸ்திரீ தேவாலயத்தை ஜெபிக்கிறா. அந்த வசனத்தை அழகா போட்டிருக்காங்க வேட. அவள் ஜெபித்த பிறகு அவள் துக்க முகமாய் இருக்கவில்லை. அல்லேலூயா. ஏன்? நான் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்கிறேன்? ஜெபம் பண்ணியிருக்கேன். அப்போ நம்மெல்லாம் என்ன ஆகணும்? ஜெபிக்கிறவர்களாக மாறணும். இருட்டோடு அதிகாலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கணும். அந்தி சந்தி எல்லாத்துலேயும் ஜெபிக்கணும். எத்தனை பேர் நம்ம விசுவாசிக்கிறீங்க நான் ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக ஆண்டவர் கேட்பாருன்னு? நீங்கள் ஜெபம் பண்ணி பார்க்கணும். ஊழியக்காரருடைய ஜெபம் ஒரு நாள் தான், ஆனால் நீங்கள் அனுதினமும் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுல அப்படிப்பட்ட ஒரு வல்லமை இருக்குங்க. ஜெபிக்கிறதுல ஆண்டவர் ஜெபிக்கிறன்னு தான் நீங்கள் நோக்கி பார்க்குறாரு. பாருங்க, அதை தான் சொன்னேன், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக மாறணும். நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன பண்ணும்? ஜெபம் பண்ணும். உங்கள் பிள்ளைகள் யாரை மாடுறவர்களாக பார்க்கும்? வீட்டுக்குள்ளே உங்களை தான் பார்க்கும். ஒருத்தர் வீட்டில் விருந்தாரி வந்திருந்தாங்களாம், கெஸ்ட்டு வந்திருந்தாங்களாம். கெஸ்ட்டு வந்தோடனே மத்தியானம் டைனிங் டேபிளில் சாப்பாடு. ஒரு 6 பேர் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. இந்த வீட்டில் 2 சின்ன பையங்க இருக்காங்க. எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணணும். அப்போ அவங்க அம்மா சொல்லிச்சான், என் மையன் நல்லா ஜெபம் பண்ணுவான், ஜெபம் பண்ணுறா சாப்பாட்டுக்குன்னு சொல்லிச்சான். அவன் உடனே ஜெபம் பண்ணான். சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, ஏசப்பா வந்திருந்த ஒவ்வொருத்தரையும் விருந்தாளிகளுக்காக ஜெபிக்கிறோம், அவங்கள ஆசீர்வதிங்க. வந்திருந்த எப்போ போவாங்கன்னு தெரில ஆண்டவரே, அதுக்காக ஜெபிக்கிறேன்னு. வந்திருந்தீங்க பூரா ஒரே இருந்தேன். வந்துட்டாங்க ஆண்டவரே, எப்போ போவாங்கன்னு தெரில, தின்னு குடியை கெடுத்துருவாங்க இந்த வீட்டுக்குள்ளே. அப்படியே பார்த்தாங்களா, அப்படியே கண்ணை திறந்து, என்னடா அப்படி ஜெபம் பண்ணுறான்னு, என்னடா இப்படி பண்ணுறேன், எங்கள் அம்மா காலைல இப்படி தான் பண்ணுச்சு, அதை பார்த்தா நான். அவங்க விருந்தாரி வந்தவொடனே இந்த அம்மா பார்த்துச்சா, வந்துட்டாங்கடா விருந்தாரி வந்துட்டாங்க, என்ன எப்போ போகிறாங்கன்னு தெரியலையோ, நீ பாத்திரம் கழுவி எனக்கு ரொம்ப வேலைன்னு. இதை பார்த்து இவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த பையன் சின்ன பையன் ஜெபமாக மாற்றிட்டியான். பாருங்கள், உங்கள் பிள்ளைய கவனிக்கிங்க. ஒரு வீட்டில் ஒரு ஊழியக்கார் போயிருந்தாரான். அங்கே ஒரு பையன், சின்ன பையன், அவங்க அம்மா அப்பா விசாரிச்சுட்டு விசிட்டிங் போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாரான். அப்போ சொன்னாரான், இங்கவாடா சின்ன பையன், இங்கே வா, ஜெபம் பண்ணுவியான்னு கேட்டாரான். பாஸ்டர் ஜெபம் பண்ண, என்னடா உங்கள் அம்மா அப்பாலாம் எப்படி ஜெபம் பண்ணுவாங்க, நீ ஜெபம் பண்ண தெரியான்ற? எப்படி அவன் முழிச்சானா. சரி, நேற்று என்னென்ன நடந்ததோ அதை வச்சு ஜெபம் பண்ணுறான்னாரான். அவன் பார்த்தானா, சரிங்க பாஸ்டர், நானே கண்ணை மூணானா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம், எங்கள் அம்மா அப்பா என்னது 2 பேரும் சண்டை போட்டாங்க ஆண்டவரே. அப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா பார்த்து கேட்டுச்சு, நீலாம் ஆம்பளையாடா, நீலாம் இப்படி இருக்கியாடா, நீலாம் வக்கெடுத்தவனே.
அம்மா சொன்னதுக்கப்புறம் சொன்னான் நான் ஜெபத்தில், வாக்கெடுத்தவனே உன்னைய போய் நான் கல்யாணம் பண்ணேன்டா, சீரழியிறேன்டா. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், உன்னைய கல்யாணம் பண்ணி நான் என்னடி பண்ணேன், உங்கள் அம்மா வீட்டுக்கு போனேன். இப்படியே ஒன்று ஒன்றா சொன்னானா. இந்த அம்மா அப்பாவுக்கு எப்படி இருக்கும்? இட்டியே உளுந்த மாதிரி இருந்துச்சான். பாஸ்டர் பார்த்தாராம், டே 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 நிப்பாட்டா ஜெபத்தை நிப்பாட்டா தம்பி நிப்பாட்டா, இன்னும் என்னென்ன ரகசியமாக இருக்குன்னு பேசாம பார்த்தாரா. டே என்னடா அப்படின்னு, எங்கள் அம்மா அப்பா அப்படித்தான் நேற்று சண்டை போட்டாங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க, நேற்று நடந்தது ஜெபம் பண்ண சொன்னீங்களா, இதை தான் நான் பார்த்துக்கிறேன். அப்போ பிள்ளைகள் பார்த்துங்க, அதுதான் சொல்கிறேன். உடனே ஊழியர் பார்த்தாராம், சரி நேற்று நடந்த விட்றா, இன்னைக்கு காலையில் ஏதாவது நடந்த ஜெபம் பண்ணான்னு சொன்னாராம். இன்னைக்கு காலையில் ஜெபம் பண்ணானாராம். சோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அப்பா சொன்னார், எங்கள் அம்மா சொன்னாங்க, வா உன்னை பாஸ்டர் சொல்லித்தரேன்னு. அதுக்கு எங்கள் அப்பா சொன்னார், அவன் கிடைக்கிற லூசு பையன் பாஸ்டரு. ஐயோ பாட்டா, ஐயோ இங்க பதறிட்டாங்களாங்க, என்னடா பாஸ்டரையும் லூசு பையன் இருக்காங்க. இந்த அம்மா சொல்லியிருக்கு, இது உன்னை பாஸ்டர் சொல்லித்தரேன், அந்த ஆள் கிடைக்கிற லூசு, அவன் கிடைக்கிற அவன் பாட்டுக்கு அப்படின்னு. அப்போ இவனை பார்த்தார, ஐயோ இவனை ஜெபம் பண்ண வைக்கக்கூடாது, இவன் என்னடா இப்படி ஜெபம் பண்ணி கிடக்குறியா பாஸ்டர். இவங்க 2 பேரும் கூனி குறுகிட்டாங்களாம். பாஸ்டர் நேற்று நடந்ததோட கூட நீங்கள் நிப்பாட்டியிருக்கலாம் பாஸ்டர், இன்னைக்கு நடந்ததையும் ஜெபம் பண்ணுச்சு. பாருங்க, நீங்கள் ஜெபம் பண்ணால் பிள்ளைகள் உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பார்ப்பாங்க பிள்ளைகள். அல்லேலூயா. அப்போ பாருங்க, நீங்கள் என்ன மாறணும்? செபிக்கிறவர்களாக மாறணும். பாருங்க, எனக்கு ஆசாவுக்கு தெரியும், எனக்கு ஒத்தாசை யார்கிட்ட இருந்து வரும்? கர்த்தரிடத்துலேருந்து வரும். குதிரையும் ரதமும் எனக்கு ஒத்தாசை தராது. எதிரிகள் படை எவ்வளவா இருந்தாலும் நீங்க என் கூட இருங்க ராஜா. ஆசா அப்படிப்பட்ட ஜெபம் பண்ண பாருங்க. அடுத்த ஆசா, ராஜாவானவனே ஜனங்களுக்கு. இப்போ ஆசாவுடைய பெயருக்கு அர்த்தம் தெரியுமா? ஆசானா என்ன தெரியுமா? மாத்திரை. ஆசாவுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா வைத்தியர்னு அர்த்தம், டாக்டர். இன்னொரு என்ன சொல்லுவாங்க? டாக்டர், வைத்தியர், மருத்துவர். ஆசாவுக்கு பேருக்கு அர்த்தம் என்ன? மருத்துவர், டாக்டரு, வைத்தியர். இந்த ஆசா ராஜா ஆட்சிக்கு வந்தவுடனே ஜனங்களுக்கெல்லாம் என்ன மெடிசன் கொடுத்தான்? வாசிங்களேன், 18 2 4 18 வாசிங்க, 18 12 13 வாசிங்க. என்ன மாத்திரை கொடுத்தான்னு பார்ப்போம். 12 மிகாயாவை அழைக்க போன ஆள் அவனுடனே பேசி, இதோ தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகள் ஏகவாக்காய் ராஜாவுக்கு நன்மையாய் இருக்கிறது. உம்முடைய வார்த்தையும் அவர்களில் ஒருவர் வார்த்தையைப் போல இருக்கும்படிக்கு நன்மையாக சொல்லும் என்றான். அதற்கு மீகாயா, என் தேவன் சொல்வதையே சொல்வேன். வாசிக்கிற 18 12 தானே? 12 முடிச்சுட்டு 13 போயிட்டேன்ப்பா. 18 12 வாசி. 18 தான். 18 இல்லையா? 2 நாளாகவும் 18. வர 2 நாளாகவும் 18 கிடையாதா? சாரி, 15 2 வாசி. 15 2. அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களேயானீர் கர்த்தர் உங்களோடு, நீங்க அவரோடு இருந்தா அவர் உங்களோடு இருப்பார். இது இந்த பகுதி நம்ம பார்க்க வேணாம். ஆசா என்ன செய்தார்? 2 நாளாகம 15 2 வாசிங்க. 15 2 தான் வாசித்தீங்களா? சாரி, 14 வாசிங்க. 14 2 வாசிங்க. 2 நாளாகம 14. ஆசா தன் தேவனாகிய கர்த்தர் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமானதை செய்தான். அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி சிலைகளை உடைத்து விக்கிர தோப்புகளை வெட்டி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாய பிரமாணத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும். பாருங்க, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையுமாய செய்த அந்நிய தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றினானா. பாருங்க, ஆசா இந்த பிரச்சனை நேரத்தில் அவன் ராஜா ஆனவனே அவன் கொடுத்த கட்டளை என்னன்னா, தேசத்தில் இருக்கிற எல்லாத்தையும் அகற்றுங்கடான்னு சொல்லியான். பாருங்க, நீங்களும் நானும் உள்ளமாய பலிபீடத்தில் சில காரியங்களை அகற்றணும். அல்லேலுயா, அல்லேலுயா. நீங்கள் செம்மையானது ஆண்டவருக்கு செய்யணும், நன்மையானது செய்யணும்னா சில பலிபீடங்கள் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும். ஆசா செஞ்சுட்டியா, நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்?
இன்னமும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்த பிள்ளைகள்னா நாள் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. இன்னும் வந்து கெட்ட நேரம் நல்ல நேரம் பார்க்குறவங்க இருக்கிறாங்க. தை பிறந்தா வழி பறக்கும், ஆடி பிறந்தா கிறிஸ்தவங்களே சொல்கிறாங்க, ஆடி இருந்தா ஆட்டி படைக்கும், தை பிறந்தா உனக்கு எதுவுமே பிறக்காது, கர்த்தர் கூட இருந்தால் எல்லாம் பிறக்கும். அல்லேலூயா. தையும் கிடையாது, எல்லாம் மாதங்களை உண்டாக்கின கர்த்தர் கூட இருக்கணும். நீ தை மேலேயும் அது மேலேயும் கவனமாக இருக்கக்கூடாது. கோபம் இருக்கிற இடத்துல உண்மையாது இல்லை, குணம் இருந்துட்டா உனக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வர பழமொழியை பாருங்க. கோபம் இருக்கிற இடத்துல என்ன இருக்குமா? குணம் இருக்குமா? அடேங்க அப்பா, குணம் இருந்துட்டா உனக்கு என்ன வரக்கூடாது? கோபமே வரக்கூடாது. அப்புறம் இதுக்கு கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கணும்னு பாருங்க. இதெல்லாம் நம்ம ஆளுக சொல்லி சொல்லி சில பையங்களை வீட்டு விட்டு வெளியே போத சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பார்த்து கோளார போடா. எப்படி? நல்ல வார்த்தையா கெட்ட வார்த்தையா சொல்லுங்க, ஏதாவது சொல்லுங்க. நல்ல வார்த்தையா? என்ன திவிஸ்ரீ சொல்லு, ஏதாவது சொல்லு. பார்த்து கோளார போட மகனேன்னு வாங்க. ஒரு பொருள் அது ஓயம் இல்லாட்டி என்ன சொல்லுவீங்க? இந்த பொருள் கோளாறு ஆயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா இல்லையாங்க? அப்புறம் இப்படி பார்த்து கோளாறாக போயின்னா அவன் போய் அங்கே போய் விழுந்து கிடப்பான். அம்மா விழுந்துட்டேன், ஏன்னா அம்மா எப்படி சொல்லி விட்டுச்சு? பார்த்து கோளாறா போடா அப்படின்னு சொல்லிச்சு. டேய், பார்த்து நல்லபடியாக போடான்னு சொல்ல மாட்டான், கோளாறா போ. அப்புறம் கடனை எப்படி வாங்கணுமா? நீங்கள் தான் சொல்லணும். கடனை உடனே வாங்கி, கடனை உடனே வாங்கி, கடனை உடனே வாங்கி, கடனை உடனே வாங்கி. பாருங்க, இதெல்லாம் வார்த்தைகள். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சளி. திவ்யா சிரிக்குது. சளி பிடிச்சிருக்கா? திவ்யா வந்துச்சு, டாடி எனக்கு மாத்திரை வேண்டாம். ஏப்பா சளி பிடிச்சிருக்குல, அதே பற்றி விடுற, வச்சுக்கோ. உடனே எப்படி சொல்லிச்சு? அப்போ சளி பிடிக்கல நான் எதுக்கு மாத்திரை கேட்குறேன்? ஐயோ நான் என்ன தான் செய்யன்னு கேட்டுச்சு. சளி இருக்கு, மாத்திரை வாங்கிட்டு வாங்க, விரட்டன்னு சொல்லு. சளி பிடிச்சிருக்குன்னா பிடிச்ச பொருள் உனக்கு அது என்ன பண்ணும்? நம்மளை ரொம்ப பிடிக்குது இந்த அக்கா திவ்யாக்கா, நம்ம இவங்ககிட்ட என்ன பண்ணிடுவோம்? வருஷ கணக்கில் இருந்துக்கலாம்னு சொல்லி. வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். பாருங்க, மேடைகளை என்ன பண்ணானா? அகற்றினானா. உள்ளமாகிய போட்டுக்கு பாருங்க, தேவர்களின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி விக்கிரக தோப்பங்களை வெட்டினானா. நம்மளுக்குள்ள சில காரியங்கள் இருக்கும். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த உள்ளத்தில் சில பலிபீடங்கள், சில தேவர்கள், நம்ம எதை வணங்கணுமோ அதோடைய சுபாவம் நம்மளுக்குள்ளே இருக்கும். ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணணும்? அதெல்லாம் தூக்கி எறியணும், அதெல்லாம் அகற்றணும். அதை தான் போட்டிருக்கு, தேவரின் பலிபீடங்களை மேடைகளையும் அகற்றி சில விக்கிரக தோப்புலாம் நமக்குள்ள வெட்டணும். இன்னமும் சுச்சியை போட்டு என்ன பண்ணுறது? சில பேர் சர்ச்சுக்கு போகிறவங்களே செய்கிறாங்க. நான் பார்த்தேன் ஒரு வீட்டில் சுச்சியை போட்டு. என்னாச்சு? ஏன் இப்படி உன்னாதான் லைட் எரியுமா? நீ தலைகீழ போட்டு சுச்சியை போட்டால் என்ன பண்ணும்? லைட் எரியும். ஏன் இப்படி பண்ணாத? அதெல்லாம் அந்த அந்த பாரம்பரியத்தில் வந்தவங்க, அந்த அந்த இதில் இருந்தவங்க. பாருங்க, எல்லாம் அகற்றணும். நம்ம நல்ல நேரம் கெட்ட நேரம், பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது, ஒன்றும் கிடைக்கும், புதன் கிடைக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள இருந்தா இதெல்லாம் அகற்றணும். பழைய சுபாவங்கள்லாம் தூக்கி எறியணும். கசப்பு, கோபம், வைராக்கியம். செத்தாலும் நீ என்ன பண்ணக்கூடாது? என் வீட்டுக்கு வரக்கூடாது. சரி, நீ செத்து போய் அந்த அம்மா வந்து நீ எந்திரிச்சிருவியா பெட்டிக்குள்ள இருந்து? செத்தாலும் நான் உன் வீட்டுக்கு வர மாட்டேன். சரி, நாங்கள் செத்து போய் வீட்டில் உன் பெட்டியை தூக்கி அங்கே வச்சா நீ எந்திரிச்சிருவியா? வைராக்கியம், தேவையில்லாத வைராக்கியம் கிறிஸ்தவத்துக்குள்ளே இருக்காங்க நிறையா. வைராக்கியங்கள் எரியணும். கசப்புகள், கோபம், எரிச்சல், இதெல்லாம் உள்ளமாய பலிபீடத்தில் என்ன பண்ணணும்? சொல்லுங்க, அகற்றணும். அகங்காரம், ஆங்காரம், இதெல்லாம் பாவம்னு நிறையாவதுக்கு தெரியாதுங்க. உலகத்தில் பெரிய பாவம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னை பெரிய ஆளாக காட்டுறது மற்றவங்க முன்னாடி. அதுதான் பெரிய பாவம். ஆண்டவர் வந்து விக்கிரகம், வேசித்தனம் அந்த இதை கூட ஒரு லிஸ்ட்டில் வச்சுருக்காரு. நான் தன்னை உயர்த்தி தன்னை பெரிய ஆளாக காட்டுறேன் பார்த்தீங்களா, நான் தான் எல்லாத்துலேயும் நான் தான் அப்படின்னு பெரிய ஆளாக காட்டினாலே அதுதான் அகம்பாவம். சரி, ஒரே ஒரு வசனத்தை எடுக்கிறேன். நம்ம பாவம்னு இன்றைக்கி ஒரு இதை காட்டுறேன். நான் அடுத்தடுத்து வர நாளுக்குள்ள எதெல்லாம் பாவம்னு காட்ட போகிறேன். நம்ம நினைக்கிறோம்ல இதெல்லாம் பாவம் கிடையாதுன்னு நான் சொல்கிறேன், அதெல்லாம் பாவம். நீதிமொழிகள் எடுங்களேன் 3:26. இதோட முடிக்கிறேன். சார் வாசிங்க.
வாசிங்க வாசிங்க. கர்த்தர் உன் நம்பிக்கையா இருந்து உன் கால், அதுக்கப்புறம் கீழே வாங்க. யாருக்கு காப்பாரு? வசனம் வாசிங்க. 3:26-27. நன்மை செய்யும்படி அவர்கள் தாமத்து கொண்டிருந்த போது, அதான் சார் 3 சிஸ்டர் 3:27 வாசிங்க சிஸ்டர். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்ய தகாதவர்களுக்கு செய்யாமல் இராதே. இங்க போட்டிருக்கு, நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது. அதை செய்ய புரியுதா உங்களுக்கு? சொல்றீங்க, உனக்கு திராணி இருந்தா அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாம போனா பாவம். இங்க போட்டிருக்க. அப்படி இன்னொரு வசனத்தை காட்டுறேன். உங்களுக்கு நன்மை செய்ய திராணி இருந்தா அதை கண்டிப்பா நீங்க செய்யணும். செய்யாம போனா ஆண்டவருடைய பார்வையில் இது என்னதுங்க? இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா பாவம்னு? நீங்க நினைக்கிறீங்களா நம்ம கரெக்டா இருக்கிறோம், கரெக்டா இருக்கு? சில பேர் அப்படித்தான் இருக்கிறாங்க கிறிஸ்தவத்தில். ஒரு நாள் அவர் 5 கிலோ வெயிட்டை தூக்க முடியும்னா கண்டிப்பா தூக்கலாம். உங்களை 50 கிலோ தூக்க சொல்ல மாட்டாரு. உங்களுக்கு திராணி என்ன இருக்கு அதை செய்ய சொல்லுவார். பாருங்க, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நாங்கள் சர்ச்சுக்கு போகிறப்போ ஒரு குடும்பம், அன்னைக்கு சேராட்டா கிடையாது, அன்னைக்கு மினி பஸ்ஸு எப்போ ஒரு நாள் வரும், 2 பஸ்ஸு மாறணும். இங்கே வந்து புதூரில் இறங்கி அங்கேருந்து கடச்சநேந்தலுக்கு போனோம். அப்போ நாங்கள் ஒரு குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறோம். அப்போ அந்த குடும்பம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, 2 பஸ்ஸு மாறி எங்களால் போக முடியலை, நாங்கள் சர்ச்சுக்கு வரலேன்றாங்க. உடனே நான் ஆண்டவர்கிட்ட உட்காந்து என்ன செய்யலான்னு அப்படி யோசனை பண்ணினே, அன்றைக்கி நான் ஒரு டிவி எக்ஸல் வண்டி வச்சுருந்தேன். அந்த வண்டியை என்ன பண்ணா அவங்ககிட்ட கொடுத்தேன், நீங்கள் வண்டியில் வாங்க. அன்னைக்கு திவ்யா வந்து மாசமாக இருக்கிறாங்க. திவ்யா பிறக்கல, அப்போ வயிற்றுக்குள்ளே இருக்குது, மாசமாக இருக்கு. அப்போ உடனே அவங்க கேட்டாங்க, நீங்கள் எப்படி வருவீங்கன்னு கேட்டாங்க. நாங்கள் பின்னாடி ஒருத்தவங்க காரில் வருவாங்க, அவங்க காரில் வந்து விட்டுறோன்னு சொல்லி, அருமையானவர்களே டிவிஎஸ் எக்ஸலை கொடுத்து வண்டியில் அனுப்பிச்சி விட்டு, நாங்கள் இந்த மாசமாக இருக்கிறோட பஸ்ஸில் ஏறி 2 பஸ் இறங்கி 1 கிலோமீட்டர் நடந்து அந்த சர்ச்சுக்கு போனோம். நாங்கள் போனோம். நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும்போது. திராணி வரலைன்னா ஒன்றுமே இல்லை. அவங்க வரலைன்னா பாஸ்ட்டும் கேட்க போகிறதில்ல. ஏன்னா ஒரு ஆத்துமா விலை உயர்ந்தது. அல்லேலூயா. அந்த ஆத்துமாக்கு ஈடாக நீ என்ன செய்ய போகிற? உடனே நான் விட்டு ஒரு 3 வாரம் போனாங்க வண்டியில். ஒரு நாள் அவங்ககிட்ட யதார்த்தமாக யாரும் சொல்லிவிட்டாங்க, அவங்க மாசமாக கூட அங்கேருந்து நடந்து வராங்க, நீங்கள் வண்டியில் அவங்க வண்டியில் வாரங்கன்னே பதறி ஓடி வந்தாங்க. அவங்க பேர் சோலையம்மா, இந்த சிஸ்டர் பேர். இன்றைக்கி ஒரு சர்ச்சுக்கு போயிடும். அல்லேலூயா. அந்த தியாகம். சில நேரம் ஆண்டவரை காட்டணும், சில நேரம் நீங்கள் யாரை காட்டணும்? அவங்ககிட்ட. எல்லாரும் ஆண்டவரை பார்க்க மாட்டாங்கங்க. ஆண்டவருக்கு முன்னாடி உங்களை காட்டணும் அவங்ககிட்ட. அல்லேலூயா. அதான் நன்மை செய்ய திராணி. உங்களை காட்டணும், சாட்சியாக காட்டணும். அவங்க ஆண்டவரை நாங்கள் எங்களை காட்டணும். இந்த வண்டியை போயிட்டு அவங்க வந்து பதறி அடித்து ஓடி வந்தாங்க. அந்த அக்கா, அந்த சிஸ்டர் சொன்னாங்க, அக்கா நீங்கள் மாசமாக இருக்கோட ஏக்கா, நீங்கள் தான் சர்ச்சுக்கு வரலேன்னு சொன்னீங்களே, அதனால தான் நான். உடனே முடிவு எடுத்தாங்க, அக்கா நான் நம்ம மேலே சாக்கே சொல்ல மாட்டாங்க, நாங்கள் 2 பஸ் மாறி வராங்கன்னு சொல்லி அவங்க வந்தாங்க. அல்லேலூயா. நன்மை செய்ய திராணி செய்யணும். செய்யாமல் போனால் அது பாவம்னு நான் காட்டுறேன். இங்கே போடலை, இன்னொரு இடத்துல போட்டிருக்கு. இதெல்லாம் பாவமா பாஸ்டர்? நிறையாவது தெரியாதுங்க. தண்ணி அடிக்காமல் இருக்குது, சீரட் அடிக்காமல் இருக்குது, இதுதான் பாவம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு இராதே. ஒருத்தன் பசின்னு இருக்கிறப்ப உன் கையில் 10 ரூபா இருந்தால், உன் கையில் 100 ரூபா இருக்குது, நீ 10 ரூபா கொடுக்கலாம், உனக்கு அதுக்கு கொடுக்க என்ன இருக்குது? திராணி இருக்குது. திராணிக்கு மேலே நீ செய்யாத. கடனை வாங்கி ஒருத்தனுக்கு கொடுக்காத. அது வந்து உனக்கு எத்தனை பேர் நான் சொல்ல புரியுது? திராணின்றது உனக்குள்ளே இருக்கணும். திராணி ஒருத்தனுக்கு 500 ரூபா கொடு, திருப்பி கொடுக்கலாட்டி உனக்கு நஷ்டம் இல்லை. அதே அவனுக்கு நீ 5000 10,000 வட்டிக்கு வாங்கி கொடுத்தனா அது உன் திராணி கிடையாது. சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? நன்மை செய்ய ஆண்டவர் அழகால் இருக்கிறாரு. நன்மை செய்ய உனக்கு திராணி, உனக்கு இருக்கணும் போது அந்த திராணி. ஒரு அம்மாலாம் சுகர் வந்து அந்த கால் இப்படி இருக்கும், பழைய ஆளுகளுக்கு தெரியும். அந்த அம்மாவை நான் கூப்பிட்டு எத்தனை தடவை அந்த செருப்பு கலைஞ்சிருக்கேன் தெரியுமா? பக்கத்துலாம் வைவாங்க, தம்பி உனக்கு தேவையில்லாத வேலை, அவள் கிடக்கிறான் மருமையை இருக்கேன், ஆட்டோ ஓட்டுறியான், ஆட்டோவில் கூப்பிட்டு போகலான்னு. அந்த அம்மா சொல்லும், நீ வாங்க தம்பி அப்படின்னு கூப்பிடும். ஏன் தெரியுமா? ஏன் நாங்கள் செய்வோம் தெரியுமா? ஆண்டவர் சொல்வார், நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கிற நீ செய்டா. நன்மை செய்வதில் என்ன பண்ணக்கூடாதான்? சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செஞ்சவனே உடனே அவங்க அந்த ஜனங்கள் உங்களை புகழ்வான்னு நினைக்காதீங்க. ஒருத்தவங்க கேஸ் கேட்டாங்க,
அந்த பேபி தான் இங்க குடி வந்துச்சுல, என்ன சொல்லுச்சு, பாஸ்டர் கைப்புள்ள அப்போ தான் பிறந்திருக்கு, பால் காய்ச்சணும், ஏதாவது கொஞ்சம் கேஸ் இருந்தால் கொடுங்க பாஸ்டர், நாங்கள் வந்தவொடனே உங்களுக்கு திருப்பி தந்தேன்னு சொன்னோன்னே நான் 2 கேஸ் வச்சுருந்தேன், ஒரு கேஸை கொஞ்சம் இருந்துச்சு கொடுத்து விட்டோடனே ரொம்ப சந்தோஷம், பாஸ்டர் நீங்கள் செஞ்ச உதவியை மறக்க முடியாது பாஸ்டர் அப்படி இப்படின்னு சொல்லிச்சு. கேஸ் வந்தோடனே இப்போ என்ன பண்ணியிருக்கணும், அது திருப்பி கொண்டு வரணும், கொண்டே வரல. சிஸ்டர் என்னாச்சுன்னு, பாஸ்டர் நீங்களே வந்து தூக்கிக்கிங்க பாஸ்டர்னு சொல்லிச்சு. அல்லேலூயா, சோத்திரம். நன்மை செய்வதில் சோர்ந்து போகக்கூடாது. இப்படிலாம் இருப்பாங்க, செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் போகாத. அந்த நன்மை செஞ்சுட்டு உனக்கு அவங்க கரெக்டானா மறுபடியும் அவங்களுக்கு நன்மை செய்யக்கூடாது. அல்லேலூயா, நன்மை செஞ்சுக்கிட்டே இரு, உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டே இரு. கர்த்தர் அதை தான் உங்கள்கிட்ட நீ நன்மை செய்கிறதுக்கே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறப்பா. ஒன்று சொன்னோம்னா நீ அந்த நன்மையை செய்யணும். அப்படி ஆதியாமத்துக்கு வாங்க. இது பாவம்னு ஆண்டவர் ஆதியாமத்தில் வச்சுக்கார். 4:7 வாசிங்க. இதெல்லாம் பாவம். 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை சில இல்லையோ. பேர் இன்னைக்கு சொல்றாங்க நன்மையெல்லாம் செஞ்சா ஒன்றும் கிடையாதுங்க. அப்படி இல்ல, பைபிள் சொல்லுது நன்மை செஞ்சா உனக்கு என்ன இருக்கு, மேன்மை இருக்கு. அது மனுஷ இடத்துல எதிர்பார்க்காத, கத்தடத்துல. அதுக்கு வாசிங்க. நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். பாத்தீங்களா, பாவம் எப்படி இருக்குமா, வாசப்படியில் எங்க படுத்திருக்குமா, வாசப்படியில பெட்டை போட்டு போர்வையை பொத்தி ஏசியை போட்டு படுத்திருக்குமா. அல்லேலூயா. எதுங்க படுத்திருக்கோம், பாவம் என்கிற ஒரு பிசாசு வாசல்ல படுத்திருக்குமா. நீ என்ன செய்யாம போனா, நன்மை செய்யாமல் போனா. உன்னால ஒரு நன்மை செய்யணும். நான் வண்டியில் போய்கிட்டே இருப்பேன், சில பேர் நின்று கையை மறப்பாங்க. டக்குன்னு அவசரமா போவேன், டக்குன்னு ஆண்டவர் உனக்கு நிப்பாட்டு, நன்மை செய்ய உனக்கு என்ன இருக்கு, நீ அவனுக்கு எக்ஸ்ட்ரா பெட்ரோல் போட போறியா, நின்று ஏற்றிட்டு போவேன். சில பேர் சீரட்டை வாயில் வச்சு கட்டை ஏற்றிக்கிட்டு எப்படி நிப்பா, அவனுக்கு நிப்பாட்ட மாட்டேன். உனக்கு மரியாதையே தெரியல, உனக்கு நிப்பாட்டி என்ன பண்ணணும். இப்போ பாருங்கள், நன்மை செய்ய திராணி வேணும். உங்களுக்கு ஒரு திராணி இருக்கும், நன்மை செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்மை செஞ்சவங்க எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களுக்கு அதுக்கு பலனை கொடுப்பார். இதெல்லாம் பைபிளுடைய இதுங்க. பக்கத்தில் ஒருத்தன் சுகம் இல்லாமல் கிடக்கிறானா, நீ வண்டியில் கூட்டு போய் ஊசி போட உனக்கு திராணி இருக்கும், ஆனால் செய்யாமல் போகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அதான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாரு. இதெல்லாம் சில பிரசங்கியார்கள் சில வேதனையான காரியங்களை சில சொல்லுவாங்க. எப்போ பார்த்தாலும் கண்டிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. கண்டிப்பு ஒருத்தனை திருத்தவே திருத்தாதுங்க. அல்லேலூயா. கண்டிக்கிறவங்க யாருமே திருந்த மாட்டாங்க. அன்பால் யாரை மாற்ற முடியும்? பவுல் சொல்றார், நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கலாமா? இந்த டீச்சிங் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ உள்ள பிரச்சனை என்ன தான் பண்ணுறாங்க, பாவம் செய்கிற நீ சர்ச்சுக்கு வரலாமா? நான் பவுல் எப்படி சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நீ நியாயப்பிரமாணத்தை. இவன் என்ன சொல்கிறான், இந்த பிரச்சனை என்ன சொல்கிறாங்க, பாவம் செய்கிற நீ சர்ச்சுக்கு வரலாமா? நம்ம என்ன சொல்லணும், சர்ச்சுக்கு வர நீ செய்யலாமா? மாத்தனுங்க. வேல்டே தப்பு தப்பா போதிக்கிறாங்க பிரசங்கியார், கண்டிப்பு பிரசங்கியார், அப்புறம் சாபம்ன்ற பிரசங்கியார். தண்ணி அடிக்கிற நீ சர்ச்சுக்கு வரலாமா? அப்படி கேட்கக்கூடாது. சர்ச்சுக்கு வரீங்க நீங்க அப்படி அப்படி மாத்தி பாருங்களேன். தண்ணி அடிக்கிறத தப்புன்னு அவங்களுக்கு தப்புன்னு தெரியாம இருக்குமா? உங்களை காட்டி அவங்களுக்கு தெரியுங்க ஆண்டவருக்கு பிடிக்காதுன்னு, ஆனாலும் விட முடியலை. அல்லேலூயா. அதனால விட முடியலை. அதை நீ போய் கண்டிச்சுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க மாற மாட்டாங்க. அன்பால மாற்று. அன்பால எதையும் மாற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவோடைய போதனை அதுதான். ஒரு அம்மா கிணத்தின் இருந்து ஒரு அம்மா போச்சான். ஐயா, கிளப்பில் டான்ஸ் ஆடுறேங்க நான், ஆனால் ஆண்டவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிரசங்கியார் என்ன சொல்கிறாங்க, இந்த டான்ஸை விட்டுட்டு வா, நீ ஆடுற அருவருப்பானது, அப்போ தான் உன்னை சர்ச்சுக்குள்ளே விடுவோன்றாங்க. நான் விட்டா அது பொழப்பு போயிருமையா, நான் என்னங்க செய்யணுன்னு கிணத்துக்கே சொன்னாரான், டான்ஸை விடாத, டான்ஸை ஆடு, சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இரு அப்படின்னாரு. டான்ஸே வரலாமாங்க ஏன் கேட்டாரா? இல்லைங்க நாங்கள் கொஞ்சம் அறகுறையாக போட்டு ஆடுறீங்க, ஆடிக்கிட்டே இரு, சர்ச்சுக்கும் வந்துக்கிட்டே இருன்னு சொன்னாராம். கொஞ்ச நாள் கழித்து பார்த்தாரா, என்னம்மா இப்போ ஆடுறியான்னு? இல்லை ஃபர்ஸ்ட் இப்போ ஆடலை, சர்ச்சுக்கு வர வர நிறைவானது வரும்பொழுது குறைவானது எல்லாம் போயிடும். நீ சர்ச்சுக்கே வராத,
டான்ஸ் ஆடுனா அந்த அம்மா சர்ச்சுக்கே வராமல் போயிடும். எத்தனை பேருக்கு நான் சொல்கிறது புரியுது? போதனைகளை தான், ஆண்டவர் வெளிப்படுத்தின போதனைகள் தான். பொய் சொல்லுற நீலாம் பைபிள் படிக்கலாமா? அப்படி சொல்லக்கூடாதுங்க. பைபிள் படிக்கிற நீயே அப்படி. ஒரு பையன் சொல்றியான், பாஸ்டர் எங்கள் வீட்டில் நான் பைபிள் படிக்கிறே விட்டுட்டேன் பாஸ்டர். ஏன்டா? எங்கள் அம்மா அப்பா அப்படியே வைக்கிறாங்க. இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டு நீலாம் பைபிள் படிக்கலாமா கேட்குறாங்க. இப்போ நான் சொன்னேன், மாத்துக்கம்மா, பையன் அப்படி சொல்லாதீங்கம்மா. பைபிள் படிக்கிற நீயே அதெல்லாம் பண்ணாதடா. என்ன பண்ணாலும் சர்ச்சுக்கு வந்துக்கிட்டே இரு. ஆண்டவர் ஒரு நாள் மாற்றுவார். அல்லேலூயா. ஒரு வாலிபன் சீரட்டு குடிக்கிறதுல அவனை மாதிரி முடியாது. என்கிட்ட கேட்டேன், பாஸ்டர் நான் சீரட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கேன், சர்ச்சுக்கு போகலாமா? போய்கிட்டே இரு. சீரட்டு அடிக்கிறனால சர்ச்சுக்கு போகாமல் இருந்துடாத, போய்கிட்டே இரு. ஒரு நாள் ஆண்டவர் மாற்றுவார்னே. அதே மாதிரி ஒரு நாள் போனேன், ஒரு நாள் வந்தேன், பாஸ்டர் நான் சீரட்டு ஒரே நிப்பாட்டிட்டேன். அல்லேலூயா. நம்ம யாரையும் டக்குன்னு நிப்பாட்டினோம்னா பிசாசு கொண்டுட்டு போயிடுவான். நீ பண்ணிக்கிட்டே இருந்தாலும் எங்கே வந்துக்கிட்டே இரு? ஆலயத்துக்கு வந்து சர்ச்சு வருது, ஆவியான உணர்த்துவார். அல்லேலூயா. இதாங்க புதிய ஏற்பாட்டு போதும். அதனால தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நீ, பைபிளை போதிக்கிற நீ அதை மீறி நடக்கலாமா? நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மாற்றி பேசுவோம். எப்படி பேசுவோம்? நீ எல்லாம் இப்படி அநியாயம் பண்ணிட்டு பைபிளை போதிக்கலாமான்னு கேட்போம். பவுலுடைய போதனை அதுதான். கண்களை மூடுவோம், மணி ஆயிடுச்சு. அப்போ ஆசா என்ன பண்ணாரு? விக்கிரக தோப்புகளையும் என்ன பண்ணாரு? மேடைகளையும் அகற்றினார். எல்லா கண்களை மூடுங்க. நீங்கள் உங்கள் உள்ளமாகிய மேடைகள்னு சில பேர்த்துக்கு இருக்கிறோம். பழைய சுபாவங்கள், பழைய காரியங்கள், அதை எல்லாம் அகற்றணும். அதையெல்லாம் நீங்கள் அகற்றினா தான் கர்த்தர் ஆசாவை போல உங்களுக்கு சமாதானத்தை கொடுப்பார். இல்லை நான் இப்படித்தான் இருப்பேன், என்னை யாரும் மாற்ற முடியாதுன்னு மேடைகளை நீங்கள் வைக்கிற வரைக்கும் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது. மேடைகளை அகற்றணும். ஆசா செய்த காரியம், மேடைகள், விக்கிர தோப்புகளை, அந்நிய தேவர்களை அகற்றினானா. அப்படியே ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 2:2 வாசிங்க. 1 சாமுவேல் 2:2. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சரி, வாசித்து அப்படியே முடிப்போம். கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. எங்கள் தேவனைப் போல ஒரு கன்மலையும் இல்லை. ஹல்லேலூயா. எல்லாம் கண்ணை போடுங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, தேவனைப் போல ஒரு கண்மலை இல்லை. அருமையான இந்த வேலைக்காக நாங்கள் செபிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, ஆசாவை குறித்து இன்னும் சில காரியங்கள் பார்க்கணும்னு, ஆனால் நேரம் இல்லை ராஜா. ஆசா செய்த முதல் காரியம், பிரச்சனை நேரத்தில் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணின மனுஷனாக மாற. 2வது, தேசத்தில் இருக்கிற விக்கிரகங்கள், மேடைகளை அகற்றினா. எங்களுக்குள்ள சில காரியங்கள் இருக்கு ராஜா, இதை அகற்றும். இந்த ஆசாவை போல தகப்பனே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து வந்திருந்த ஒவ்வொருத்தரும் உடைய கரங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, நீங்கள் பாதுகாத்துக்கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க நல்ல பிதாவே. நம்மளுக்கு புதன்கிழமை வந்து சாம்பல் புதன். வீட்டில் இருந்து அதிகாலையில் எந்திரிச்சு ஒரு 1/2 மணி நேரம் நீங்கள் காரியங்களுக்கு மற்ற செல்லில் உங்களுக்கு போட்டு விட்றோம், ஜெபம் பண்ணுங்க. சாம்பல் புதன் அன்னையிலிருந்து உயிர்த்தெழுந்த வரைக்கும் 40 நாள், 4 ஞாயிற்றுக்கிழமையை கழிச்சிருங்க. இந்த சாம்பல் புதருந்து உயிர்த்தெழுதல் வரைக்கும் எத்தனாவது நாள்? 40 நாள். இயேசு கிறிஸ்துவை அன்னையிலேருந்து கொலை செய்யணும் திட்டம் போட்ட நாள் தான் சாம்பல் புதன். ரொம்ப விசேஷமாக அங்கிட்டலாம் கொண்டாடுவாங்க. நம்ம ஜெபம் பண்ணால் போதும். நல்லா நீங்கள் 1 மணி நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்து, ஒரு நேரம் உபவாசம் இருந்து, ஆண்டவருக்காக, சில காரியத்துக்காக, உங்கள் குடும்பத்துக்காக, வீடுகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் பாருங்க. அதே மாதிரி உங்கள் கையில் இந்த வாக்குத்தத்தம், அந்த செய்தி மடலில் வசனங்கள் தயவு செய்து எழுதுங்க. நீங்கள் எழுத உங்களுக்கு பைபிளை நல்லா படிக்க பிடிக்கும், அதுக்கு தான் எழுத சொல்கிறோம். அதை எழுதுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய கிருபை, பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியான அநியமைக்கின்றது சதா காலங்கள் அங்கு அனுபவம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரி, உங்களுக்கு ஆட்டா வந்துருச்சு.